அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் சில நாட்களாக இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இன்று அதன் நிறைவாக பேறு பெற்ற கண்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். யாரெல்லாம் பார்க்க முடிகிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகில் பார்க்க இயலாத சகோதர சகோதரிகள் எண்ணிலடங்காதவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் பார்வையற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். நாமோ பார்க்க முடிகிறது. நாம் பேறு பெற்றவர்கள். எனவே இறைவனுக்கு நாள்தோறும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கண்களுக்காக நன்றி, காதுகளுக்காக நன்றி, உதடுகளுக்காக நன்றி என்று நம் உடலின் உறுப்புகள் அனைத்திற்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் இறைவனுடைய அருளாலே தான். இரண்டாவதாக, நம்முடைய கண்கள் சிலவற்றை காணுகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். அது இரட்டை பேறு, டபுள் பிளஸிங். பார்க்கிறதே ஒரு பேறு. அந்த பேற்றில் சிலவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை, ஆசிகளை தருகிறது. மத்தேயு நற்செய்தி 13:16 நாம் வாசிக்கின்றோம். இயேசு சொல்கிறார், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, பேறு பெற்ற கண்கள், ஏனெனில் அவை காண்கின்றன, காண விரும்பியும் அவர்கள் காணவில்லை. இயேசுவின் சீடர்கள் பேறு பெற்றார்கள். இயேசுவுக்கு முன்பாக எத்தனையோ தலைமுறையினர் மெசியாவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காண முடியவில்லை. ஆனால் இயேசுவின் சீடர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்களுடைய கண்கள் இயேசுவை கண்டன. நம்முடைய வாழ்விலும் நாம் இயேசுவை காணுகின்ற பொழுது பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம். எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை வாசித்து அதில் இயேசுவை கண்டுகொள்கிறோமோ அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்கள். எப்பொழுதெல்லாம் நற்கருணை அப்பத்தில் நாம் இயேசுவை காண்கிறோமோ அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்கள். எப்பொழுதெல்லாம் இயற்கையில் இறைவனை காண்கிறோமோ அப்பொழுது நம் கண்கள் பேறு பெற்றவை. எப்பொழுதெல்லாம் நம் சகோதர சகோதரிகளில் இயேசுவை பார்க்கிறோமோ, அவருடைய புன்னகையில், அவருடைய கண்களில் அன்பை, பரிவை, பாசத்தை பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்கள். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் கண்கள் பேறு பெற்றவை என்று இயேசு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்களும் பேறு பெற்றவர்கள். உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. காரணம், எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை காண இயலவில்லை, காண விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் காணுவதற்கு உங்களுக்கு கடவுள் வாய்ப்பை தந்திருக்கின்றார். உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. எனவே நம்முடைய கண்கள் என்னும் கொடைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நல்லவைகளை, இறைவனை, இறைவனின் மேன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் பேறு பெற்ற கண்கள். அதற்காக நாள்தோறும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.